அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்றத்தில் வண்ண புகைக்குண்டு வீசிய விவகாரத்தில் கைதானவர்கள் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் தற்போது தெரிய வந்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு டெல்லி சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். அவரோடு பேசலாம். சுசித்ரா, இப்போ தீக்குளிக்க அவர்கள் முயன்றதாகவும் அது குறித்து திட்டம் தீட்டியதாகவும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்கள் என்ன? மக்களவையில் குதித்து வண்ணப்புகை குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்துவதற்கு முன்னதாக நாடாளுமன்ற வளாகம் முன்பாக தீக்குளிக்கும் திட்டம் தீட்டியதாக தற்பொழுது சிறப்பு விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக தற்பொழுது வரை 6 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணையை டெல்லி காவல்துறையினுடைய சிறப்பு பிரிவு அதிகாரிகள் நடத்தி வரும் நிலையில் தற்பொழுது அந்த விசாரணையின் பொழுது பல்வேறு வாக்குமூலங்களை இந்த 6 பேரும் வழங்கி வருவதாகவும் அந்த வாக்குமூலத்தின் பொழுது நாடாளுமன்ற வளாகத்தில் துண்டு பிரசுரங்களை விநியோகிக்கவும் அதன் பிறகு விநியோகித்த பிறகு அந்த நாடாளுமன்ற வளாகம் முன்பாக உடலில் தீ வைத்துக் கொண்டு தீக்குளிக்கவும் அவர்கள் திட்டம் தீட்டியது அமலமாகியுள்ளது. ஆனால் அந்த தங்களுடைய உடலில் பெரிதான எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில் இந்த சினிமாக்கள் பயன்படுத்துவது போல அந்த தீ உடலில் புகாத ஜெல்களை தடவிக்கொள்ள திட்டமிட்டிருந்தாகவும் அந்த ஜெல் கிடைக்காதன் காரணமாக அந்த தீக்குளிக்கும் திட்டத்தை இவர்கள் கைவிட்டு வண்ண புகை குண்டுகளை வீசியதாகவும் விசாரணையில் வாக்குமூலம் அளித்துள்ளார்கள் என்ற ஒரு தகவலை தற்போது டெல்லி காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர் விசாரணை என்பது நடைபெற்று வரும் நிலையில் நாளை நேரடியாக அவர்கள் 6 பேரையும் 2 பேரையும் உள்ளே அழைத்து சென்று எவ்வாறு அவர்கள் அந்த திட்டத்தை தீட்டி நடத்தி காண்பிக்க சொல்வதற்கான ஒரு ஏற்பாடுகளை தற்போது டெல்லி காவல்துறை அதிகாரிகள் செய்திருக்கிறார்கள். வளாகத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் இந்த 4 பேரையும் அழைத்து சென்று சம்பந்தப்பட்ட இடங்களில் வைத்து அவர்கள் அந்த ஒத்திகையை காட்டுவதற்காக தற்பொழுது நாளை அந்த செயலானது நடைபெற இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அடுத்த வாரம் முதல் லக்னோ, மகாராஷ்டிரா உள்ளிட்ட இடங்களுக்கு அவர்களை நேரடியாக அழைத்து சென்று அங்கே வைத்து விசாரணை நடத்தும் தற்போது டெல்லி காவல்துறையினுடைய சிறப்பு பிரிவு அதிகாரிகள் முடிவு செய்திருக்கிறார்கள். தற்பொழுது வரை 6 பேர் இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டு விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வரை. நன்றி சுசித்ரா, விவரங்கள் இணைந்து வழங்கியமைக்காக.